ஆமாம் நீங்களே சொல்லிட்டோம். அதாவது வந்து போன கூட சொல்லுங்கன்னா அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய குடும்பம் பெரிதாக இருக்கிறது. இந்த பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியாது இல்லைங்க, இந்த கட்சி ஒரு நெருப்பினால் உருவான ஒரு கட்சி. அந்த காலத்துல பெங்கால் மாகாணத்தை இரண்டாக பிரிப்பதற்காக பிரிட்டிஷ் அரசு போராடிய பொழுது ஷாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் அது பிரிக்க கூடாது, ஒரு பகுதி இந்தியாவிற்கும் ஒரு பகுதி வெளியும் செல்லக்கூடாது என்பதற்காக பெரிய போராட்டத்தை நடத்தி அதன் பிறகு ஜனசங்க கட்சியாக அது மாறி 1950 காலகட்டத்துல ஒரு நாட்டுக்குள்ள எல்லா மக்களும் சமமாக இருக்க வேண்டும், ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்பதற்காக காஷ்மீர் நம்மோடு முழுமையாக இணைய வேண்டும் என்பதற்காக போராடி ஒரு மர்மமான முறையில ஷாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் தன்னுடைய உயிரை விட்டார். காஷ்மீர்ல ஏதோ ஒரு சிறைச்சாலையில சாயந்தரம் கைது பண்ணி வைத்திருக்கும் பொழுது நள்ளிரவுல மர்மமான முறையில் இறந்திருந்தார். நம்முடைய முதல் தலைவர் இறந்தது அப்படி. அதன் பிறகு தொடர்ச்சியாக நிறைய மனிதர்களை பலி கொடுத்து நம்முடைய நாட்டினுடைய ஒற்றுமைக்காக, அது பஞ்சாபா இருக்கட்டுங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் சொந்தங்கள் ஏகப்பட்ட பேர் இறந்திருக்காங்க. காஷ்மீர் 1989 ஏகப்பட்ட பேர், வடகிழக்கு ஏகப்பட்ட பேர், அது நிறைய பேர் எதற்கு இறந்தாங்கன்னே தெரியாம இருந்திருக்கிறாங்க. சோ இந்த கட்சி உண்மையாலுமே ஒரு ரத்தம் சிந்தி வளர்க்கப்பட்ட ஒரு கட்சி. இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக உலகத்துல ஜனநாயக கட்சியில மிக அதிகமான உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா அவர்கள் ஜனநாயக முறை இல்லாதனால ஜனநாயகப்படி அதிக உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய கட்சி. எப்படி இவ்வளவு பெரிய கட்சியாக வளர்ந்துச்சு? 1984 வெறும் 2 எம்பிக்களோடு இன்னைக்கு 303 எம்பிக்களோடு இவ்வளவு பேர் வந்திருக்கோம்னாங்க. உங்களை போன்ற மனிதர்கள் அப்பொழுது நீங்க யோசிக்கலாம், இல்ல நாம் எல்லாம் இந்த நீரோட்டத்திலே கலக்க வேண்டும், நாமும் அதே பணியைத்தான் செய்கின்றோம், பாரதிய ஜனதா கட்சி இணைந்து இந்த நீரோட்டத்தை எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போவோம், இன்னும் பெரிதாக்குவோம், இன்னும் விஸ்தாரப்படுத்துவோம், இன்னும் எல்லா மக்களுக்கும் பயன்படக்கூடிய ஒரு அரசியலை செய்வோம் என்று உங்களை போன்ற நிறைய நல்ல மனிதர்கள் அப்பொழுது நினைச்சனாலதாங்க இந்த கட்சி இவ்வளவு பெரிய கட்சியாக இன்று மாறி இருக்கிறது. ஆனா இவ்வளவு பெரிய கட்சியாக மாறி இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியில் எப்பொழுதுமே நீங்க பணிவை பார்ப்பீங்க, எப்பொழுதுமே அன்பை பார்ப்பீங்க. எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சியில அந்த ஈகோவை யார்கிட்டையுமே பார்க்க மாட்டேன். ஒரு தொண்டர் வைத்து நடத்தக்கூடிய ஒரு கட்சி, தொண்டர்கள் எப்பொழுதும் தலைவர் ஆவார்கள் நினைக்கக்கூடிய கட்சி. ஒரு அற்புதமான மனிதர் நம்முடைய நாட்டாமை அண்ணன் ஒரு சினிமா துறையில கால் பதித்திருக்கிறார் என்று சொல்வதை விட அவருடைய குடும்பத்தை பத்தி நம்ம எல்லோருக்குமே தெரியும். அவருடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்து தேசியம் என்பது தன்னுடைய ரத்தத்துல கலந்து இன்னைக்கு ஒரு உண்மையான ஒரு மனிதனை சவுத் இந்தியன், அதாவது சவுத் இந்தியால நம்முடைய தென்னிந்தியா முழுவதுமே ஒரு மனிதன் நடிகனாக எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க என்றால் நம்முடைய தமிழகமா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், கர்நாடகா, ஆந்திரா அனைத்து பகுதிகளிலும் கூட ஒரு ட்ரூ பேன் சவுத் இந்தியன் ஆக்டர். அதே நேரத்துல சமுதாயத்தின் மீது தனக்கு இருக்கக்கூடிய ஆழ்ந்த ஒரு காதல்ல, இது எப்பொழுதுமே நம்முடைய கிரீக் பிலாசபர் சொல்லுவாங்க, ஒரு மனிதனுடைய உச்சகட்டம் ஹையஸ்ட் திங்கிங் என்ன பொலிட்டிக்கல் திங்கிங். அது என்னதான் நீங்க தொழில் பண்ணாலும் கூட கடைசியாக எல்லோரும் நம்மை தாண்டின்னு யோசிக்கும் பொழுது அரசியலுக்கு வருவாங்க. அது போன்ற அண்ணன் சரத்குமார் அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று வந்து தனித்தன்மையாக நடத்தக்கூடிய ஒரு கட்சி. இது சாதாரண கட்சி இல்லை. நாங்கள் எல்லாமே அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை வெளியிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். எப்பொழுதுமே ஒரு தனித்துவம் இருக்கும், தனித்துவம் இருக்கும். குறிப்பாக உங்க கட்சியினுடைய அறிக்கை எப்பொழுதுமே நான் விரும்பி படிப்பேன். அறிக்கையில் என்ன சொல்றாங்க, தனித்தன்மையாக அன்னைக்கு இது போட்டா நம்ம கிளாப் கிடைக்கும் அப்படிங்கிறத தாண்டி மக்களுக்கு எது உண்மை என்பது எப்பொழுதுமே உங்களோட அறிக்கையில் இருக்கும். அதெல்லாம் தாண்டி நானும் உங்களுக்கு வந்து அண்ணன் சரத்குமார் அவர்களுக்கு ஒரு பெரிய ஃபேன். சினிமா துறையில மட்டுமில்ல, மனிதனா, அவருடைய மனிதனா, அந்த மனிதத்தன்மை தான் இன்னைக்கு அந்த நேரம் வந்திருக்கு. கடந்த ஒரு 4-5 நாட்களாகவே சரத்குமார் அண்ணன் அவர்கள் ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தாங்க. அதாவது மோடி அவர்கள் சரித்திர தேர்தலுங்கிறது திரும்ப இந்தியாவுக்கு இந்த தேர்தல் கிடைக்காது, 2024 நடக்கக்கூடிய தேர்தல் இன்னும் 50 ஆண்டுகள் நாம் பேசுவோம், 3வது முறையாக மோடி, 400 சீட்டை தாண்டி மோடி, அதிலே நானும் பங்காற்ற வேண்டும், எங்களுடைய கட்சியும் பங்காற்ற வேண்டும், எங்களுடைய சமூகமும் பங்காற்ற வேண்டும், அப்படிதான் ஆரம்பிச்சு. ஆனா அண்ணன் கிட்ட பேசுனீங்கன்னா மத்த அரசியல் தலைவர் மாதிரி எங்களுக்கு தெரியல. மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பேர பேசுவாங்க, எனக்கு நான் வந்தா எனக்கு என்ன லாபம், உங்களுக்கு என்ன லாபம், இப்படி என்ன லாபம். இவர் பேசியதெல்லாம் இவர் வந்தால் மோடிக்கு என்ன லாபம் மட்டும் கேட்டாரு, நாட்டுக்கு என்ன லாபம். உங்களுடைய அலுவலகத்திற்கு வந்து உங்களை நிச்சயமாக உயர்த்தி பேச வேண்டும் என்பதற்காக நான் எதையும் தப்பாலாம் சொல்லி
நேற்று ஆச்சரியம் என்னன்னா, இவ்வளவு நடந்து முடிந்த பிறகு நேற்று நம்முடைய அலுவலகத்திற்கு தலைவர்கள் எல்லாம் முன்னிறுத்தி இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் வந்திருந்தார்கள். வந்து நம்முடைய தலைவர்கள் எல்லாம் பார்த்து பேசிட்டு சுமூகமாக பேசிவிட்டு சென்றார். நேற்று இரவு நள்ளிரவை தாண்டி அண்ணனுடைய அலைபேசி அழைப்பு ஒரு 2 மணிக்கு கூப்பிடுறாங்க நைட்டு. இந்த மாதிரி நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேங்க. நானும் ஒரு மற்ற அரசியல்வாதியை போல் இருக்கக்கூடாது, எங்களுடைய கட்சியும் மற்ற அரசியல் கட்சியை போல் எப்பவும் இருந்தது கிடையாது. அதனால் நான் ஒரு கனத்த இதயத்தோடு, அதே நேரத்துல துணிவோடு, அதே நேரத்துல ஒரு அன்போடு ஒரு முடிவை எடுத்திருக்கின்றேன். காலையில கட்சி நண்பர்கள்ட்ட நான் சொல்லணும். ஏன்னா என்னுடைய சகோதர சகோதரிகள் அவர்கள் எப்படி இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று தெரியவில்லை. அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நான் சொல்ல போறேன். என்ன சொன்னாருன்னாங்க, நான் முழுவதுமாக அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை மோடி அவர்களோடு இணைத்து தேசிய நிறுவனத்தில் கலந்து நான் 2024 தேர்தலுக்காக பாடுபட போகின்றோம் என்கின்ற வார்த்தையை சொன்னாங்க. அதனால தான் நான் பேச ஆரம்பிக்கும் போது சொன்னேன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய குடும்பம் பெரிதாக இருக்கிறது சொன்னாங்க. இதுல ஒரு வேற்றுமையோ ஏற்றத்தாழ்வோ இவங்க இன்னைக்கு வந்தாங்க நேற்று வந்தாங்க என்று பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே பார்க்காது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம் 2 தான் நாங்க பாக்குறோங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவங்க நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு வரப்போறோம். அப்படித்தான் நாங்கள் அரசியலை பார்க்கின்றோம். யாரும் நமக்கு நேற்று வந்தாங்க வெளியிருந்து வந்தாங்கன்னு எப்பொழுதுமே இந்த கட்சி பார்க்க. இப்ப பொறுப்பு எங்களுக்கு அதிகமாக இருக்கிறது.